அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய தொடுவானம் வரை கதையின் தொடர்ச்சி. 3 வருடங்களுக்கு பின் தன் அருமை மகளை மறுபடி பார்த்த அதிர்ச்சி கலந்த ஆனந்தத்தில் ரகுபதி அவளை ஊன்றி கவனிக்கவில்லை. மனைவி இறந்தபின் தாங்குணா வருத்தத்தில் மூழ்கி கிடந்த அவருக்கு அந்த அன்பு மகள்தான் ஒரு ஊன்றுகோலாக இருந்து நிமிர்ந்து அவர் மனிதனாக மீண்டும் நடக்க உதவியவள். அப்பா, அப்பா என்று கொஞ்சம் குரலில் வீடு முழுவதும் ரீங்காரம் செய்த அந்த அன்பு குரலை கேட்க முடியாது. வந்துட்டீங்களாப்பா என்று போர்ட்டிகோவில் வந்து நின்று வரவேற்ற அந்த ஆசை முகத்தை பார்க்க முடியாது. சாப்பாட்டறை மேஜையில் தம் எதிரே உட்கார்ந்து கொண்டு வீரமணி பரிமாறும்போது அப்பா தட்டிலிருந்த அப்பளத்தை அவர் பார்க்காத போது எடுத்து தன் தட்டில் வைத்து கொண்டு காக்காய் கண்டு போயிடுச்சு என்று கலகலவென சிரித்து விளையாடியதை அனுபவிக்க முடியாது. அவரிடமிருந்து அரக்கன் போல பறித்து கொண்டு பம்பாய்க்கு மறைந்துவிட்ட மருமகன் முரளிதரனை அவர் விஷமாக வெறுத்தார். பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்து மாப்பிள்ளையை வீட்டோடு வைத்து வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவருக்குத்தான் எத்தனை பெருத்த அதிர்ச்சி! தமது அந்தஸ்துக்கு ஒரு படி மேலாக வாழும் இடத்திலிருந்து பெண்ணுக்கு வரன் தேடி முடிக்க முயன்று கொண்டிருந்த போது கேவலம் அவரிடம் கை கட்டி சேவகம் செய்து கொண்டிருந்த அனாதை பயல் முரளிதரன் மீது காதல் கொண்டு கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதை அறிந்து அவர் செய்த ஆர்ப்பாட்டம், மகளை 3 வேளை பட்டினி போட்டு படுக்கை அறைக்குள்ளே பூட்டி வைத்து சித்திரவதை செய்து கூட அவள் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாத வைராக்கியத்தைக் கண்டு கோபத்தில் கொதித்து போனார். அவர் எத்தனையோ ஜாக்கிரதையாக இருந்தும் கட்டுக்காவல்களை மீறி காதலனுடன் ஓடிப்போய் பதிவு திருமணம் செய்து கொண்ட மகளை சுட்டு கொன்றுவிட ஆத்திரப்பட்டார். அந்த முரளியை வெட்டறிவாளால் வெட்டி சாய்த்து மகளை விதவையாகவாவது திரும்ப தன் வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் போன்றதொரு ஆங்காரம். பம்பாய்க்கு அவர்கள் புறப்பட்டு போனதும் ஆத்திரத்தை அடக்க முடியாது வீட்டின் சுவரிலும் மேஜைகள் மீது அலங்காரமாக இருந்த அவளது போட்டோக்களை எடுத்து கண்ணாடியை உடைத்து கிழித்து போட்டார். அவள் உபயோகித்த தட்டு டம்ளர் மீது கூட அவரது ஆத்திரம் திரும்பியது. அவளை ஞாபகப்படுத்தும் எந்த விதமான பொருளும் வீட்டில் இருக்கக்கூடாது என்று வீரமணியிடம் கண்டிப்பாக உத்தரவிட்டிருந்தார். ஆனால் வீரமணிக்குத்தான் அவ்வாறெல்லாம் செய்ய மனமே இல்லை. பச்சிளம் குழந்தை பருவத்திலே தாயை இழந்துவிட்ட சரளாவை தன் மார்மீது போட்டுக்கொண்டு வளர்த்தவர். வீட்டிலே வளரும் பெண்ணுக்கு துணையாக இருக்க தமது தூரத்து உறவுக்காரி பாலாம்பலை ரகுபதி அமர்த்தி இருந்தார். என்றாலும் வீரமணிதான் அவளுக்கு பிள்ளை பிராயத்திலே அப்பா அம்மாவாக இருந்து அவளை ஆசையுடன் வளர்த்தவர். ஆசைப்பட்டவனை கல்யாணம் செய்து கொண்டால் என்ன குறைந்துவிடும் என்று அவளுக்காக எஜமானிடம் தூது வந்து மேஜை மேலிருந்த பீங்கான் தட்டு அவர் முகத்தை பதம் பாராது தரையில் விழுந்து தூளாகிவிடும் அளவுக்கு ரகுபதியின் கோபத்தை கிண்டிவிட்டார். பம்பாய்க்கு போகும் முன் எங்கேயோ கடை ஒன்றிலிருந்து போனில் சரளா வீரமணியை கூப்பிட்டு விடை பெற்று கொண்ட போது போனை பிடித்து கொண்டு விக்கி விக்கி அழுதவர். ஏம்மா, பம்பாயில் ரொம்ப திருட்டு பயமாமி, உண்மையா? அதான் கையில் கண்ணாடி வளையல் போட்டு கொண்டிருக்கிறாயா? தாலி சரட்டை கூட வெடுக்குன்னு கத்தரிச்சு கொண்டு போயிடுறாங்களாமே, அதனாலதான் கருகமணி மாலை போட்டு கொண்டிருக்கிறாயா? கேட்டபடி குளிர்பான டம்ளர்களை கொண்டு வந்து வைத்த போதுதான் மகளை நிமிர்ந்து ஏற இறங்க பார்த்தார் ரகுபதி. பணக்காரனின் மகள் புளியங்கொம்பை பிடிச்சிட்டோன்னு தானே திமிரா என் முன் நிற்கிற? அயோக்கிய ராஸ்கல், உனக்கு யோகியதை இருந்தா கட்டின புடவையோட இவ்வளோ இழுத்துட்டு போ. ஏய் சரளா, ஈ கொசு கூட உன்னை கடிக்க கூடாதுன்னு பத்திரமா உன்னை வளர்த்ததுக்கு நல்ல பரிசு கொடுத்துட்ட. போ, அந்த அநாத பயலுடன் போய் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார். ஒரு நாளைக்கு நீ அவனை விட்டுட்டு ஓடி வந்து என் காலில் விழாட்டா நான் என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன். ஃபாரின் காரில் சொகுசா பவனி வந்தவ, பாலும் தயிருமா சாப்பிட்டவ, சோத்துக்கு வீங்கி தெருநாய் போல வெயிலில் அலைஞ்சு எப்படி அலைய போறேன்னு எனக்கு தெரியும். கடலில் மணலிலே உட்கார்ந்து கொண்டு ஜில்லுன்னு வீசுற காற்றை அனுபவிச்சுண்டு நாளைக்கு என்ன செய்வோம்னு கவலைப்படாம அப்பம் பணத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது கண்ணே என் காதலியேன்னு அவன் சொல்லுவான். நீயும் கேட்டு கழிப்ப. அது காதல் இல்லையடி பைத்தியக்காரி. பம்பாயில் தெரு தெருவா வேலைக்கு அலைஞ்சுண்டு சோத்துக்கு தாளம் போடுறப்ப இவன் உன்னை பார்த்து சனினி நீ வேற எனக்கு பாரமா வந்து தொலைஞ்சேன்னு திட்டுற போது நாக்க பிடுங்கிக்கலாமான்னு அவமானத்துல துடிப்ப. அப்போ இந்த அப்பனின் ஞாபகம் வரும் என்று கூச்சல் போட்டுத்தான் அனுப்பினார். ஏசி அரைக்கதவை அவர்கள் திறந்து கொண்டு வெளியேற திரும்பிய போது கைத்தட்டி மகளை அவர் கூப்பிட்டார். இங்கே வா, கட்டின புடவையோட போன்னு சொன்னேன். நான் ஆசையா உனக்கு வாங்கி போட்ட நகைகளோட போக சொல்லலை. அந்த நெக்லஸ், சங்கிலி, கைவளையல்கள், காது வைரத்தோடு எல்லாத்தையும் மரியாதையாக கழட்டி வச்சுட்டு இப்படியே போ. வீட்டுக்கு போய் புடவை, துணிமணி ஏதாவது எடுத்துட்டு போகலாம்னு மணப்பால் குடிக்காதே. அங்கே காவலுக்கு ஆள் போட்டுட்டேன். ஆத்திரமாக அதட்டினார். அந்த நினைவு குபீர் என்று எழுந்து மனதை குடைய ரகுபதி அவளை நன்றாக உற்று பார்த்தார்.
வைரமும் பட்டுமான அலங்காரத்தில் அவள் இருந்த காலத்தை விட நூல் சேலையும் முத்துத்தோடும் கருகமணி மாலையும் கண்ணாடி வளையலுமாக இருந்த அந்த அலங்காரத்தில் அவள் ரொம்பவும் அழகாகவே காணப்பட்டாள். காதலுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறதா? கந்தல் துணியை கட்டி கொண்டிருந்தாலும் மனதிலே உண்மையான அன்பு இருந்துவிட்டால் முகத்திலே கலை தானாக கூடி கொண்டு விடுகிறதல்லவா? அதிசயத்துடன் அவர் மகளை மீண்டும் பார்த்தார். சரளா, பட்டணம் இன்னும் கெட்டுவிடவில்லை. பகல் வேளையில் ஜன நடமாட்டமான இடத்தில் பெண்கள் நகை நட்டுகளுடன் நிம்மதியாக இன்னமும் போய் வர முடிகிறது. அதனால நீ என்று தடுமாறிவிட்டு தன் மருமகனை பார்த்தார். மாப்பிள்ளை, உங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா நான் சரளாவுடன் பேங்குக்கு போயிட்டு வரேன். இவளுடைய நகைகளும் இவ அம்மா நகைகளும் வங்கி லாக்கரில் இருக்கு. முரளிதரன் புன்னகைத்தான். ஆணவம் பிடித்த ரகுபதி இப்பொழுது அவனிடம் மண்டியிடுகிறார் என்று உள்ளூர மகிழ்ச்சி அவனுக்கு. வீரமணி இடையே வந்து பேசினார். சரளா அம்மாவுடைய பீரோவை அப்படியே தூக்கி கொண்டு போய் என் அறையில வச்சிருந்தேன் இல்லையா? அதை மறுபடியும் நேற்று ஆட்களை விட்டு தூக்கி அவங்க அறையிலே வைக்க சொல்லிட்டேன். சாவி இதோ இருக்கு. அவங்களுடைய புடவை துணிமணி எல்லாம் அப்படியே பத்திரமாக இருக்கு என்று தடுமாறியபடி சாவி கொத்தை மேஜை மீது வைத்தார். 3 வருடங்களுக்கு முன்னர் வீரமணி அப்படி முந்தி கொண்டு பேசியிருந்தால் நிலைமை வேறாகிவிட்டிருக்கும். ஆனால் ரகுபதி இப்போது அடியோடு மாறிவிட்டாரே. அடிபட்ட கீழ சிங்கம் போல வெறும் மிடுக்காக அவரை நிமிர்ந்து பார்த்துவிட்டு தொண்டையை செருமிக் கொண்டார். போய் முகத்தை அலமிண்டு உன் பீரோவிலிருந்து ஒரு நல்ல புடவையை எடுத்து உடுத்திண்டு வா என்றார். சிறிது பொழுதில் தகப்பனும் மகளும் அந்த வங்கிக்குள் நுழைந்தனர். லாக்கரில் இருந்த அடித்தளத்திற்குள் நுழைந்து வங்கி அலுவலர் ஒரு சாவி போட்டு திறந்துவிட்டு புத்தகத்தில் கையெழுத்து வாங்கி கொண்டு நகர்ந்ததும் தமது லாக்கரை திறந்தார். அந்த பெட்டியை இழுத்து எடுத்து மேஜை மேல் வை. இந்த கணம் கூட என்னால் இப்போதெல்லாம் தூக்க முடிவதில்லை. லேசாக சிரித்தார். பெட்டியை திறந்தார். அது நிறைய வைரம், தங்கம், பவளம், முத்துக்களான நகைகள். சில அவளுடையவை, தாயுடையவை சில. உன்னை பல இடங்களுக்கு மாப்பிள்ளையோட அழைச்சிட்டு போக போறேன். தேவைப்பட்ட நகைகளை எடுத்து உன் கைப்பையில் வச்சுக்கோ உபசரித்தார். வைர செட், தங்க செட், பவள செட் என்று சில நகைகளை பொறுக்கி எடுத்து உன் கைப்பையில் வச்சுக்கோ உபசரித்தார். வைர செட், தங்க செட், பவள செட் என்று சில நகைகளை பொறுக்கி எடுத்து தன் பைக்குள் வைத்து கொண்டாள். பெட்டியின் ஒரு பக்கத்திலே கண்களில் தென்பட்ட அந்த புது தினுசு வளையல்கள் அவளது கருத்தை ஈர்க்க அதை எடுத்தாள். அப்பா, பழங்காலத்து மோஸ்தர் வளையல் ரொம்ப அழகாக இருக்கு. இது போல யார்கிட்டையும் இப்போ இருக்க முடியாது. இந்த பேஷன் மறைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு பிடிக்கிறது. நான் எடுத்துக்கிட்டுமா? வைரம், தங்கம் என்று அவள் மனதிற்கு பிடித்த நகைகளை வாரி பையில் போட்டு கொண்ட போது புன்னகையுடன் வாளா இருந்தவர் திழக்கிட்டு போனார். அதை வச்சுடு. வேண்டாம் என்றார். ஏன்பா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் கூடாதுங்கிறீங்க? வேண்டாம், வச்சுடு. உங்க அம்மா போட்டுக்கொண்ட வளையல்கள் போட்டதுமே அவளுக்கு உடம்புக்கு வந்துட்டது. ராசி இல்லாத நகை உனக்கு வேண்டாம். அவளது கையிலிருந்து அதை வெடுக்கென்று பிடுங்கி பெட்டியில் வைத்து மூடி சட்டென்று பூட்டினார். அவர் முகம் வெளுத்து மூச்சு திணறுவதைக் கண்டு மகள் பயந்து போய்விட்டாள். மாலதி வேலையை நின்று 2 நாள் லீவு எடுத்துக்கொண்டது நல்லதாகிவிட்டிருந்தது. அவள் தாய் அகல்யா முதல் நாள் இரவு முழுவதும் பொறுக்க முடியாத தலைவலியால் துடித்து போய் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள். விடிந்ததும் முதல் வேலையாக அம்மாவை டாக்டர் ரேவதியிடம் அழைத்து போக வேண்டும் என்று எண்ணி கவலைப்பட்ட அவளுக்கும் சரியான உறக்கமே இல்லை. விடியும் முன் எழுந்து குளித்து மாற்றுடை அணிந்து வீட்டு வேலைகளை துரிதமாக செய்து முடித்தாள். அம்மாவுக்கு கேழ்வரகு கஞ்சி காய்ச்சி பாலுடன் கலந்து சாப்பிட கொடுத்து உபசரித்தாள். வெளியே கிளம்ப அவளை ஆயத்தம் செய்து ஒரு ரிக்ஷாவில் அமர்த்தி டாக்டர் ரேவதியின் கிளினிக்கு அழைத்து கொண்டு போனாள். காலை வேளையில் அங்கே பெரிய கூட்டம். வரிசையில் காத்து கொண்டு உட்கார நேர்ந்தது. கொஞ்ச நேரம் சென்றதும் அலுப்புடன் மாலதி எழுந்து வாயில் வராந்தாவிற்கு வந்து வெளியே சாலையை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றாள். அலுவலக நேரம் அது. போக்குவரத்து நெருக்கமாகிவிட்ட வேலை. ரேவதியின் கிளினிக் இருந்த பகுதிக்கு சற்று தொலைவில் சாலை 4 பக்கமும் பிரிந்ததினால் அங்கே ஒரு போக்குவரத்து விளக்கு அமைக்கப்பட்டிருந்தது. சிவப்பு விளக்காக தெரிந்ததால் நேரே போக வேண்டிய பல மோட்டார் வண்டிகள் சங்கிலி தொடர்போல் ஒன்றன் பின் ஒன்றாக நிற்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் திடுக்கிட்டு போனாள். மாலதிக்கு ஒரு தடவை பார்த்தால் கேட்டால் போதும். டெலிஃபோன் எண்கள், கார்களின் நம்பர் எல்லாம் பளிச்சென்று ஞாபகத்தில் ஒட்டிக்கொள்ளும். அந்த வெள்ளை பென்ஸ் காரின் பளபளப்பும் கம்பீரமும் அவளை கவர்ந்ததால் அவளையும் அறியாமல் அதன் எண்ணை பார்த்து மனதில் குறித்து கொண்டிருந்தாள். அதற்கு பின்னர் தான் அதிலிருந்து வெளிப்பட்ட மனிதரை பார்த்தாள். அந்த பென்ஸ் கார் போக்குவரத்து விளக்கு பச்சையாக மாற காத்திருந்த பல கார்களுக்கு பின்னால் ரேவதியின் கிளினிக் எதிரே நிற்பதை கண்டதும் ஏனோ அவளது நெஞ்சு விளக்கம் காணாத உணர்வில் படபடத்தது.
வண்டிக்குள் இருந்த பெண் எதேச்சையாக திரும்பினாள். நல்ல வேளை, அவள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அந்த மனிதர் திரும்பி அவளை பார்க்கவில்லை. கேக் கடையில் சந்தித்தபோது அவள் அவரை நன்றாக கவனித்து விட்டிருந்தாள். அன்று முழுவதும் வேலை நடுவே ஏனோ அடிக்கடி அவரது முகம் அவள் நினைவில் நிழலாடிக் கொண்டிருந்தது. அதே கூர் மூக்கு, சுருண்ட முடி, கோதுமை நிறம். அந்த பெண் கட்டாயம் அவரது மகளாகத்தான் இருக்க வேண்டும். அர்த்தமில்லாத பொறாமை உணர்வு நெஞ்சை அடைப்பதை உணர்ந்தாள். சிலருக்கு அப்படி ஒரு யோகம். பணக்காரர் வீட்டு பெண்ணாக பிறந்து பட்டு பாவாடையும் நகையுமாக குலுங்கிட, கான்வென்ட்டில் படித்து ஆங்கிலத்தை கடித்து துப்பி பங்களாவாசமும் படகு காரில் பவனி வருவதுமாக வாழ்கின்ற பாக்கியம். படிப்பிலே கெட்டிக்காரியாக இருந்தும் பெரும் உழைப்பாளியாக இருந்தும் ஓட்டு வீட்டில் வாழ்ந்து கொண்டு பற்றாக்குறை பட்ஜெட்டில் பாடுபட வேண்டியது அவளை ஒத்தவர்களின் தலையெழுத்து. ஆமாம், அவளது தந்தை மட்டும் இறந்து போகாதிருந்திருந்தால் கலங்கிய கண்களுடன் மீண்டும் அந்த பெண்ணை அவளுடன் பார்ப்பதற்குள் வண்டி நகர்ந்து விட்டது. இங்கே இருக்கியா மலதி? டாக்டர் அம்மா உன்னை கூப்பிடுறாங்க. நர்ஸ் வந்து அழைத்தபோது திடுக்கிட்டு போனாள். என்னம்மா, என்னத்துக்கு இதெல்லாம் வீண் செலவு? மேஜை மீது அவள் வைத்து விட்டிருந்த கேக் இருந்த அட்டைப்பெட்டியை பார்த்து அன்போடு கடிந்து கொண்டாள் டாக்டர் ரேவதி. நீங்க செய்யற உபகாரத்துக்கு ஏதோ என்னால் ஆன சிறு பரிசு. என் கவனிப்புக்கு நான் பீஸ் வாங்கிக் கொள்கிறேனே. இதுக்கு போட்ட பணத்தை உங்க அம்மாவுக்கு மருந்து வாங்கலாமே. உன் அம்மாவை இப்பத்தான் பரிசோதித்தேன். இரத்த அழுத்தம் குறைவே இல்லை. மருந்துகளை மாற்றி கொடுத்திருக்கிறேன். அவங்க நல்ல ஓய்வில் இருக்கணும். நீ வீட்டில் இல்லாத போது எழுந்து ஏதாவது வீட்டு வேலை செய்கிறாங்களோ என்னவோ, இல்லாட்டி அவங்க மனசில் ஏதோ கவலையோ. எதுக்கும் இந்த மருந்துகளை கொடுத்து கொஞ்ச நாள் நல்ல ஓய்வு கொடுத்து பத்திய சாப்பாடு தந்து நல்லா கவனிச்சுக்கணும். புரிஞ்சுதா? ரேவதி உத்தரவிட்டாள். ஸ்கிரீன் தடுப்பிலிருந்து வெளிவந்த தாயை பார்த்த மாலதி மனம் கலங்கி போனாள். பல மாதங்கள் நோயாளியாக படுத்து விட்டவள் போல உடல் பாதியாகி அவள் தாய் மிகவும் ஒடுங்கி விட்டிருந்தாள். இந்த சில நாட்களில் அம்மாவை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். சதாசிவம் அவர்களிடம் போய் நிலைமையை விவரித்தால் கட்டாயம் அவளுக்கு 2 வார கால விடுப்பு கிடைக்க ஏற்பாடு செய்வார். அந்த 2 வாரமும் அம்மாவை படுக்கையை விட்டு நகராது பத்திரமாக பார்த்து கொண்டால் உடல் குணமாகி அவள் மறுபடியும் வேலைக்கு போக முடியும். அம்மா வேலைக்கு போக முடியாவிட்டால் அவள் ஒருத்தியின் சம்பாத்தியத்தில் அந்த குடும்பத்தை சமாளிக்க இயலாதே. வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக கூடத்தில் கயிற்றுக்கட்டிலை எடுத்து போட்டு மெத்தையை விரித்து அம்மாவை வற்புறுத்தி படுக்க வைத்தாள். பின்னர் சமையலை கவனித்தாள். அதற்கு பின்னர் அவள் கடைக்கு போக வேண்டியிருந்தது. டாக்டர் எழுதி கொடுத்த மருந்துகளை கட்டாயம் வாங்கியாக வேண்டும். அவளது கைப்பையில் போதிய பணம் இருக்கவில்லை. மாத இறுதியில் கிடைக்கும் சம்பளத்தை அவள் அப்படியே அம்மாவிடம் கொடுத்து விடுவாள். அம்மாதான் அதை தன் சம்பளத்துடன் போட்டு நிரவி குடும்பத்தை கவனிப்பாள். மகளின் பஸ் பயண செலவுக்கும் மற்றவைகளுக்கும் எண்ணி கணக்கிட்டு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து உதவுவது வழக்கம். அகல்யா மிகவும் சிக்கனக்காரி. கடையில் கண்டதை வாங்கிட மாட்டாள். தனக்கும் மகளுக்கும் தேவைப்பட்ட புடவை, ரவிக்கை, சோப்பு, பவுடர் இத்தியாதிகளை வருடத்துக்கு 2 முறை என்ற கணக்கில் வாங்கி வைத்து விடுவாள். அதற்கு பின் அனாவசியமாக ஒரு காசை கூட அவள் தன் இரும்பு பீரோவிலிருந்து எடுத்ததே இல்லை. கூடத்து கட்டிலில் புரண்டபடி அகல்யா மகளை கவனித்தாள். மருந்து வாங்க பணம் வேணும்னா இரும்பு பீரோ லாக்கரில் உள்ள மஞ்சள் பிளாஸ்டிக் டப்பாவில் 300 ரூபாய் இருக்கு. அதிலிருந்து வேண்டியதை எடுத்துக்கோ. இந்தா சாவி என்று தன் தலைமாட்டிலிருந்து கொத்து சாவியை எடுத்து நீட்டினாள். கூடத்துக்கு அருகில் இருந்த சிறு அறையை ஜாமான்கள் வைக்கும் தனி அறையாக அவர்கள் உபயோகித்தனர். அதற்குள் இருந்த அந்த இரும்பு பீரோவை அம்மாதான் திறப்பது வழக்கம். அதற்குள் அவர்களது சில பட்டு சேலைகளும் 1-2 வெள்ளி பாத்திரங்களும் அவளது சில நகைகளும் பத்திரமாக வைத்து போட்டப்பட்டிருந்தன. நோயாளியாகிவிட்டதால் டாக்டர் பூர்ண ஓய்வு தேவை என்று எச்சரித்ததினால் மகளிடம் அகல்யா பீரோவின் சாவி தந்தாள். அம்மா சொற்படி மாலதி பீரோவை திறந்து லாக்கரிலிருந்து பிளாஸ்டிக் டப்பாவிலிருந்து 200 ரூபாய்களை எடுத்துக்கொண்டு அதை பத்திரமாக மூடி லாக்கரை பூட்டி திரும்பிய போது அதன் மூலையில் நீலவண்ண ரிப்பனால் கட்டப்பட்டிருந்த ஒரு கடிதம் கண்ணில் பட்டுவிட்டது. அம்மா இவற்றை பத்திரமாக எதுக்கு வச்சிருக்காங்க? அறியும் ஆவலை தடுக்க முடியாது அந்த கடிதக்கட்டை எடுத்து பார்த்தாள். அம்மாவுக்கு யாரோ எழுதியிருந்த கடிதங்கள். அதன் இடையே ஒரு கடித உரையில் புகைப்படம் ஒன்று நீட்டிக்கொண்டிருப்பதை கவனித்தாள். மெல்ல அதை உருவி எடுத்து வெளிச்சத்தில் பார்த்தாள். பழுப்பு நிறமாகிவிட்டிருந்த அந்த புகைப்படத்தில் தெரிந்த இளம்பெண் அம்மாதான். சந்தேகமே இல்லை. 20 வயதிற்கு மேலிருக்கும். அம்மா அந்த வயதில் மிகவும் அழகாக இளமையின் கவர்ச்சியோடு கழுத்திலே காசு மாலையும் கல் அட்டிகையுமாக இடையில் பனாரஸ் புடவையில் பணக்கார கோலத்திலே ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள். அதன் கையை பிடித்து கொண்டு கோட்டும் ஷூட்டுமான அலங்காரத்தில் நின்ற இளைஞன் அவள் தந்தையாக இருக்க வேண்டும். அவனை ஊன்றி பார்த்தபோது அவள் நெஞ்சு வெடித்து விடும் போல வேகமாக அடித்து கொண்டது. உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. அம்மா அகல்யா கூடம் போன்ற அந்த முன்னறையில் முனகினாள். இன்னும் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு நிற்கிற? திடுக்கிட்டு போன மாலதி சமாளித்தாள்.
பாதி பணம் எடுத்துட்டு போனா போதுமான்னு யோசிக்கிறேன். கோடி கோடியா வச்சிருக்கோம். அதை பத்தி நீ யோசிக்கிறியா? எல்லாத்தையும் எடுத்துக்கோ. கத்திரிக்காய் 1/4 கிலோ விற்கிற விலையை பார்த்தா இந்த பணம் டாக்டர் எழுதி கொடுத்த மருந்துகளுக்கு பத்துமோ பத்தாதோ, அதட்டினாள். அம்மா எழுந்து வந்துவிட போகிறாளே என்ற அவசரத்தில் பிளாஸ்டிக் டப்பாவில் இருந்த பணம் முழுவதையும் எடுத்து தன் கைப்பைக்குள் போட்டுக்கொண்டாள். அத்துடன் அந்த புகைப்படத்தையும் கடித கட்டையும் துணிவுடன் போட்டுக்கொண்டு லாக்கரை வேகமாக மூடினாள். பீரோவை அழுத்தி பூட்டிவிட்டு முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்துக்கொண்டு வெளியே வந்தாள். வெயில் ஏறும் முன்னே கடைக்கு போயிட்டு வந்துடு. கொடையை எடுத்துக்கோ. எதிர் வீட்டு ரங்கமணி அம்மாளுக்கு நான் நன்றி சொன்னதாக சொல்லிட்டு போ. நேற்று பகல் வேலை அவங்க தான் எனக்கு ஆட்டா உப்புமாவும் காஃபியும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப இரக்கமானவங்க. அந்த சமயம் ரங்கமணி அம்மாளின் மகன் பாஸ்கரன் அலுவலகம் போயிருப்பானே. எண்ணியபடி கதவுக்கு பொருந்தியிருந்த காட்ரேஜ் பூட்டை கிளிக்கென்ற சத்தத்துடன் இழுத்து மூடிக்கொண்டு நடையை தாண்டி எதிர்விட்டு கதவை மெல்ல தட்டினாள். படக்கென்று தெரிந்து கொண்ட கதவுக்கு பின்னால் ஸ்போர்ட் ஷர்ட்டில் பளிச்சென்று தெரிந்த பாஸ்கரனை கண்டு திடுக்கிட்டு போனாள். காலையிலிருந்து அவளுக்கு ஏன் இந்த எதிர்பாராத அதிர்ச்சிகள்? நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. உள்ளே வாங்கோ, அம்மா குளியலறையில் இருக்காங்க, புன்னகைத்தான். அவர்கள் அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து சில மாதங்கள் தான் ஆகியிருந்தது. அம்மா தான் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு ரங்கமணி அம்மாளுடன் ஏதாவது பேசிவிட்டு வருவது வழக்கம். இதுதான் முதல் தடவை அவள் அந்த வீட்டுக்குள் நுழைவது. தயக்கத்துடன் அவன் காட்டிய சோபாவில் உட்கார்ந்தாள். குப்பென்று ஊதுபத்தியின் மனம் மூக்கில் மோதியது. முன்னரை போன்ற அந்த சிறு பகுதியில் சுவரிலே பெரிதாக்கப்பட்டு தொங்கிய புகைப்படத்தின் வட்டத்திலேதான் ஊதுவத்தி ஒன்று சொருகப்பட்டு புகைந்து கொண்டிருந்தது. அதற்குள் கண்ணாடி அணிந்த ஒரு இளைஞர் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். அவருக்கும் பாஸ்கரனுக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமை. உங்க அப்பாவின் போட்டோவா? ஏதாவது பேச வேண்டுமே என்று ஆரம்பித்தாள். நான் 1 வயது குழந்தையாக இருக்கும் பொழுதே என் அப்பா விஷக்காய்ச்சலிலே இறந்துட்டார். அம்மா தான் என்னை பாடுபட்டு வளர்த்து ஆளாக்கினாங்க. கொஞ்சம்தான் படிச்சிருக்காங்க. அதனால ஒரு தனியார் பெண்கள் பள்ளியில ஆயா வேலை செய்து கொண்டு எப்படியோ வீட்டை நிர்வகிச்சாங்க. நான் வேலைக்கு வந்ததும் அம்மாவை அந்த வேலையிலிருந்து விலகிட சொல்லி, இப்போ எங்க வீட்டை கவனிப்பது தான் அம்மாவுடைய பெரிய வேலை, சிரித்தான். அவளது சிநேகிதி பங்கஜம் அடிக்கடி சொல்வது வழக்கம். ஓர் இளைஞன் ஓர் இளம் பெண்ணை பார்த்ததும் பட்டென்று தன்னை பற்றிய செய்தி பூராவும் மனம் விட்டு பேசினாள் என்றால் அவனுக்கு அவள் மேல் இது என்று அர்த்தம். எது? சொல்லி தொலையேன் முழுவதையும் என்று அவள் சீறிய போது தோழி பங்கஜம் அவள் தலையில் நறுக்கென்று குட்டினாள். தெரியாது போல நடிக்காதே, காதல்னு அர்த்தம். அந்த நினைவு வரவே அவள் முகம் சிவந்து போனாள். இனம் காணா உணர்வில் நெஞ்சு தடுமாறியது. ஏறக்குறைய என் கதையைப் போலத்தான் உங்கள் வாழ்க்கையும்னு அம்மா சொல்ல தெரிஞ்சு கொண்டேன். உங்க தந்தையும் நீங்க குழந்தையாக இருந்தப்போ இறந்து விட்டாராமே, பாவம். குற்ற உணர்வில் அவள் அவனை நிமிர்ந்து பார்க்க முடியாது தவித்தாள். அன்று காலை வரை அவள் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தாள். தோள் பைக்குள் அடக்கி வைத்து கொண்டிருக்கும் அந்த புகைப்படம் அவள் அப்பா கல்லு போல உயிரோடு இருக்கார் என்று உறுதி செய்து கொண்டிருந்தது. கேக் கடையில் அவரை சந்தித்த பிறகு, அந்த படத்தை பார்த்த பிறகு அவள் மனதில் பயங்கர கலவரம். அவள் அப்பா சாகவில்லை, உயிருடன் ஒரு உயர்மட்டத்து மனிதனாக வாழ்கிறார். அப்படியென்றால் அவள் தாய் அவரது வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கப்பட்டவளா? ஒரு வாழா வெட்டியா? அதை சொல்லிக்கொள்ள விரும்பாது விதவை என்று வேடம் போட்டு கொண்டு விட்டார்களா? அம்மாவின் உடல்நிலை மோசமாக இருக்கும்போது அவள் எப்படி உண்மையை கேட்டு தெரிந்து கொள்ள முடியும்? உங்கள் மனதை புண்படுத்தும்படி நான் ஏதாவது கேட்டுவிட்டேனா? அவள் மௌனத்தைக் கண்டு பதற்றத்துடன் வினவினான் பாஸ்கரன். குளியலறை கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டதும் அவள் விழித்து கொண்டாள். இல்லை இல்லை என்று தடுமாறியபடி எழுந்தாள். மாற்று புடவையும் ஈரத்தலை மீது துவாலை முடிச்சுமாக வந்த ரங்கமணி முகமெல்லாம் மலர லேசாக சிரித்தாள். வாம்மா, இதுதான் முதல் தடவையா நீ எங்க வீட்டுக்கு வர? உட்கார், வந்துட்டேன் என்று சமையல் அறைக்குள் மறைந்தாள். சில நொடிகளில் பாதாம் பால் நிறைந்ததொரு டம்ளரை எடுத்து வந்து மேஜை மேல் வைத்தாள். இன்னைக்கு பாஸ்கரன் லீவு எடுத்து கொண்டிருக்கான் எனக்காக. இவன் ஆஃபீஸில் வேலை பண்ணுற பையன் ஒருவன் மதுரைக்கு போயிருந்தானாம். அங்கே எங்கள் சொந்தக்காரங்க எனக்கு ஒரு பாட்டில் ஊறுகாயும் என் ஒன்று விட்ட தங்கச்சிக்கு ஒரு பாட்டில் ஊறுகாயும் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. அண்ணா நகர் வரை அந்த பாட்டிலை தூக்கிக்கிட்டு நான் பஸ்ஸில் போய் வர முடியுமா? உனக்கு நிறைய லீவு இருக்கே, அம்மாவுக்காக ஒரு நாள் லீவு போட்டுட்டு இந்த வேலையை செய்யின்னு சொன்னேன், சிரித்தாள். நான் கூட என் அம்மாவுக்காக 2 நாள் லீவு போட்டுட்டு வந்திருக்கேன். அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கிறதால நான் பத்திரமா பார்த்துக்கணும்னு டாக்டர் உத்தரவு. நாம் 2 பேரும் அம்மா கொண்டுகள் இல்லையா, சிரித்தான் பாஸ்கரன்.
அவனுக்கு எப்படி உறக்க, மனம் விட்டு வரிசை பற்கள் தெரிய, கன்னம் குழிய, சுருண்ட கிராப்பு முடி முன்னேற்றியில் விழ குலுங்கி சிரிக்கத் தெரிகிறதோ? எதிர்விட்டு இளைஞன் பெரிய உம்மன மூஞ்சி என்றுதான் இதுவரை எண்ணிக்கொண்டிருந்தாள். பாதாம் பாலை வேகமாக பருகிவிட்டு எழுந்திருந்தாள். அப்பொழுதுதான் அவள் கவனம் வீட்டைச் சுற்றி சுழன்றது. அந்த சிறு இடத்தை ரங்கமணி அம்மாள் எத்தனை கச்சிதமாக கவனித்திருந்தாள். நீங்க கொண்டு வந்த காஃபி டிஃபனுக்கு அம்மா உங்களுக்கு நன்றி தெரிவிக்க சொன்னாங்க. அதை சொல்லத்தான் வந்தேன். கடைக்கு போய் கொண்டிருக்கேன். அம்மா, உங்களுக்கு ஏதேனும் தேவைப்பட்டா? இன்னைக்கு முழுக்க இவன் கூட இருக்க போறான். தேவைப்பட்டதை வாங்கிட்டு வந்து கொடுப்பான். நீ கவலைப்படாம போயிட்டு வா. உங்க அம்மாவை ஒரு கண் பார்த்துக்கிறேன். இந்தாங்க சாவி. வெளியிலிருந்து திறக்க முடியும் என்று வாயிற்கதவின் சாவியை அவனிடம் கொடுத்துவிட்டு புறப்பட்டாள். மருந்து கடை சாலையின் கொஞ்ச தூரத்தில் தான் இருந்தது. அடக்கு கொடையை தோல் பையிலிருந்து எடுத்து பிடித்து கொண்டு வந்தாள். சரக்கென்று பின்னால் வந்த ஸ்கூட்டரை கண்டு விலகி பாதையோரத்தில் நின்று கொண்டவள் முன் பாஸ்கரன் வந்து நின்றான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் அந்த மருந்து சீட்டை கொடுத்தால் நானே வாங்கி கொண்டு வந்து விடுவேன். மெல்லியதாக புன்முறுவல் செய்தான். அவள் பதிலளிக்கும் முன் சாலையில் அந்த வெள்ளை நிற பென்ஸ் படகு போல் மிதந்து கொண்டு வருவதைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். என்ன, பதில் இல்லையே? பாஸ்கரன் மீண்டும் கனிவுடன் கேட்டான். அந்த பென்ஸ் கார் எத்தனை கம்பீரமா இருக்குதுன்னு பார்த்தேன். காசு இருந்தா பென்ஸ் என்ன, தங்கத்தேரிலே கூட போக முடியும். அதன் சொந்தக்காரர் யார் தெரியுமா? வண்டியில் ஆசனத்திலிருந்து எட்டி பார்க்கிறாரே, அவர்தான் பிரபல தொழிலதிபர் மிஸ்டர் ரகுபதி. பம்பாய், கல்கத்தா, டெல்லி என்று பல இடங்களில் இவரது அலுவலகங்கள் இருக்கு. பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையிலிருந்து மின்விசை பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை வரை பல இவருக்கு சொந்தம். அண்ணா சாலையில் இவருக்கு பெரிய அலுவலகம் இருக்கு. திடீர்னு மனுஷன் தலையை போட்டா குறைஞ்சது 1 மாதமாவது இவர் மறைவுக்கு நாட்டில் உள்ள எல்லா தொழிலாளர்களும் இரக்கம் தெரிவித்து இவர் படத்தை பிரசுரிப்பாங்க. அத்தனை பிரபலமானவர். தொண்டையை ஏதோ அடைப்பதை தவிர்க்க முடியாது திணறினாள். இவர்தான் என் தந்தை. என் தந்தை என்று சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு நிலை. அம்மா மேல் கோபம் பற்றி கொண்டு வந்தது. கண்களில் நீர் முட்டிக்கொண்டு கன்னத்தில் வழியும் போல பயமுறுத்தியது. நானே கடைக்கு போக விரும்புகிறேன். ஆஃபீஸும் வீடும்னு அலைஞ்சு அழுத்து போயிருக்கேன். மன்னிச்சுக்கோங்க, சுருக்கமாக கூறிவிட்டு சாலையில் வெகு தூரம் மறைந்து கொண்டிருந்த காரை வியப்பும் ஆத்திரமாக பார்த்தாள். மிஸ்டர் ரகுபதி, ஒரு மகளை உங்கள் பக்கத்தில் காரில் அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கும் நீங்கள் இன்னொரு மகளை தகிக்கும் வெயிலில் தெருவில் நடந்து அலைய விட்டிருப்பதன் மர்மம் என்ன? அவள் உள்மனம் உறக்க கத்தியது. கடிதங்கள் சுமையாக தோல் பையிலும் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்ப்பு மனதிலே சுமையாகவும் இருக்க அவள் மருந்துகளை வாங்கி கொண்டு வீட்டுக்கு திரும்பிவிட்டாள். கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தபோது அம்மா எழுந்து கட்டிலின் மீது உட்கார்ந்திருப்பதை கண்டாள். 100 ரூபாய்க்கு மேலே பிடிச்சிருக்குமே. நம்மை போல ஒருத்தவங்களுடைய உயிரை தவிர இப்போ மற்ற எல்லா விலையும் கூடிவிட்டு இருக்கே. அம்மா வறட்சியாக சிரித்தாள். 117 ரூபாய் 50 பைசா. உங்கள் உயிர் கட்டாயம் இதைவிட அதிகம் பெறுமம்மா என்று பதிலளித்த மகள் மருந்து பொட்டலங்களையும் பாட்டில்களையும் அம்மாவின் படுக்கை அருகில் இருந்த முக்காலி மீது வைத்துவிட்டு மீதி பணத்தை பீரோவுக்குள் வைக்கும் சாக்கில் உள்ளே சென்றாள். அவள் சமீப காலமாக இந்தி பேச படிக்க அருகில் இருந்த ஒரு ஆசிரியரிடம் பயின்று கொண்டிருந்தாள். அதிலே ஒரு பரீட்சை எழுதி தேர வேண்டும் என்ற ஆர்வம். சட்டென்று அந்த யோசனை தோன்றவே அலமாரி தட்டில் அடுக்காக வைத்திருந்த இந்தி புத்தகங்களையும் நோட்டுகளையும் எடுத்து மூலையில் சுருட்டி வைத்திருந்த பாயை விரித்து அதன் மீது வைத்தாள். தலையணையை போட்டு அதன் அடியிலே தோல் பையில் இருந்த கடித கட்டையும் போட்டோவையும் பத்திரப்படுத்திவிட்டு வெளியே வந்தாள். வேலை முடிந்ததும் அம்மா கேட்டால் இந்தி படிக்கிறேன் என்ற சாக்கில் அந்த கடிதங்களை ஆராய வேண்டும் என்ற தீர்மானம். அவிழ்ந்து முதுகில் புரண்ட கூந்தலை கூட வாரி முடிந்து கொள்ள முடியாத பலவீனமான நிலையில் அம்மா தென்பட்டாள். முதலில் அம்மாவின் கூந்தலை வாரி பின்னல் போட்டு ஈரத்துணியால் முகத்தை துடைத்து உபசரணை செய்தாள். அவளுக்காக பத்தியமாக தயாரித்து வைத்திருந்த உணவை பிசைந்து கிண்ணத்தில் இட்டு ஒரு ஸ்பூனுடன் அம்மாவின் அருகில் முக்காலி மீது கொண்டு வந்து வைத்தாள். அம்மா சாப்பிட்டு முடித்ததும் கொடுக்க வேண்டிய மருந்துகளை தந்து குடிக்க தண்ணீர் கொடுத்து உதவி தலையணையை சரி செய்து படுக்க வைத்துவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்தாள். அந்த கடிதங்களை படிக்க வேண்டும். அம்மா அவளிடமிருந்து மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசியத்தை அவளே கண்டுபிடிக்க வேண்டும் என்ற பதபதைப்பு. அடுப்பு மேடை அருகே நின்றபடி தட்டில் சோற்றையும் குழம்பையும் போட்டு கலந்து கொண்டு அவசரமாக விழுங்கினாள். மோரை டம்ளரில் ஊற்றி குடித்துவிட்டு துரிதமாக சமையல் அறையை சுத்தம் செய்ய தொடங்கினாள். மெல்ல அவள் வெளியே எட்டி பார்த்தபோது அம்மா மருந்தின் மயக்கத்திலே லேசாக குரட்டை விட்டு கொண்டு உறங்கி கொண்டிருந்தாள்.